நீங்க கலைஞரோட கண்ணம்மா படம் உட்பட 3 படங்கள்ல ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணிருக்கீங்க. அதுவும் கலைஞர் எழுதின வசனம். அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நடிக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்ததா இல்ல யாராவது கேட்டுக்கிட்டு பண்ணீங்களா? இல்ல, சினிமா அப்படின்னு சொன்னா ஒண்ணுதான் கண்ணம்மா படம். நாடகம்னா நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் நடித்த 2 நாடகங்கள். ஒன்னு குறிஞ்சி மலர்ல ஒரு சீன் வந்திருக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு நாடகம் சூர்யான்னு ஒரு நாடகத்துல சிஎம் நடிச்சாங்க. அதுல நான் ஆரம்பத்திலே ஒரு நீதிபதி காட்சியில நடிச்சிருக்கிறேன். அதுலயும் வசனம் பேசி நடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. சூர்யா குறிஞ்சி மலர்ல ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக வந்திருக்கிறேன். இது 2 சீரியல். அது ரெண்டுமே நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் நடித்த நாடகங்கள். சினிமாவை பொறுத்த வரைக்கும் கண்ணம்மாங்கிற படத்துல கலைஞர் எழுதின இளைஞனே இளைஞனே கலைஞனா நடிக்கிறேன்னு ஒரு பாட்டு. அந்த டைட்டில் சாங்க்கு ஒரு 200 இளைஞர்கள் வெண்சீருடைய அணிவகுப்புல கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப நான் இளைஞரணியில பொறுப்புல இருக்கிறதால ஒரு 200 இளைஞர்கள் வெண்சீருடைய அணிவகுப்புல கலந்துக்கிறதுக்கு அப்ப கூட்டு போயிருந்தேன். அப்ப எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆன நேரம் கையில ஸ்டிக்கோட தான் நடந்துருந்தேன். அப்ப அது பாபா விக்ரம் டைரக்டர் என்ன பண்ணாருன்னா, நீங்க இந்த காவல்துறை அதிகாரி கடைசியா ஒரு கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு 18 வரி வசனம் பேசி நடிக்கிற மாதிரி இருக்கும், அது நீங்க பண்றீங்களான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இல்லங்க எனக்கு அனுபவம் இல்லைன்னு. இல்ல நீங்க நல்லா இருக்கும் பண்ணுங்கன்னாரு. அப்ப அங்கேயே அந்த உடை மாற்றி காக்கி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த சீன் பண்ண சொன்னாங்க. ஒரு 18 வரி கலைஞர் எப்போ ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி அவர் கைப்பட எழுதி கொடுத்த வசனத்தை காட்டி அதை பார்த்து மனப்பாடம் பண்ணி சொல்ல சொன்னாங்க. அது பண்ணேன், நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் பொங்கல் கலைஞர் வீட்டுக்கு எல்லாருமே கலைஞரை பார்த்து வாழ்த்து வாங்கறதுக்காக வருவோம். அப்படி நான் வரிசையில் நிற்கும் போது கலைஞர் என்ன பண்ணாருன்னா, என்னப்பா சுப்பிரமணிய நேற்றுக்கு கண்ணம்மால நடிச்சியாமேன்னு கேட்டாரு. இல்லைங்க ஒரு சீன் சொன்னாங்க அது பண்ணேன்னு. இல்ல அது கிளைமேக்ஸ்ல ரொம்ப முக்கியமான சீனு, ஒரு நடிகருக்காக ஒரு நடிகர் பேர் சொன்னாரு, அந்த நடிகருக்காக வச்சிருந்தது, நீ பண்ணுன்னு சொன்னாங்க, நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க, மகிழ்ச்சி. வசனம் பேசுனியா அப்படின்னாரு. ஆமாங்கண்ணா. எப்படி இருந்ததுனாரு? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எங்க அதை சொல்லுன்னாரு. எனக்கு அப்படியே வேர்த்து போச்சு. ஏன்னா எதிரில் அவர் சீட்டுக்கு எதிரில் ஆற்காடு வீராசாமியும் நடிகர் நெப்போலியனும் உட்காந்துருந்தாங்க. அப்ப நீ சொல்லுன்னாரு. நான் திரும்ப சொன்னேன். சொன்ன உடனே அந்த 18 வரியில ஒரு வரியை மறந்துட்டேன். உடனடியாக கலைஞர் என்ன பண்ணாருன்னா, அந்த மறந்துட்ட வரி அவர் எடுத்து கொடுத்தாரு. அவர் எப்போ ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி எழுதுனது அந்த வரியை சொல்லி இதை மறந்துட்டேப்பா, அந்த கதைக்கு இதம்பா கருன்னாரு. ரொம்ப மெய்சிலிர்த்து போனேன். இப்படி ஒரு ஞாபக சக்தி இருக்கிற தலைவரை ரொம்ப மெய்சிலிர்த்து போச்சு. அதுக்கப்புறம் பேசி முடிச்சிட்ட உடனே என்ன பண்ணாருன்னா, சுப்பிரமணியம் உனக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு, நீயே டப்பிங்ல பேசுற அப்படின்னாரு. அப்போ எனக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி. என்னன்னா, கலைஞர் எழுதின வசனத்தை பேசி நடிச்சதுங்கிறது பெரிய விஷயம், அது நம்ம வாய்ஸ்லயே திரும்ப டப் பண்ண சொல்றாரு அப்படின்னு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஐயா சரிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு, சரி நீ போய் 2 மணிக்கு மேல பாபா விக்ரம பார்த்து ஒரு ஸ்டுடியோ பேர் சொல்லி அந்த ஸ்டுடியோல போய் டப்பிங் பேசினாரு. நான் கீழே இறங்கி என் காரை நோக்கி நடந்து வரேன், போன் வருது பாபா விக்ரம் கையில இருந்து. கலைஞர் வீட்டில இருந்து பின்வாசல் வழியா இறங்கி, ஏன்னா இந்த முன்னாடி படியில நூற்றுக்கணக்கானவங்க கலைஞரை சந்திக்கிறதுக்கு நிக்கிறாங்க, அதனால பின்னாடி ஒரு வழி இருக்கும், அதுல போய் இறங்கி கார்ல ஏற போறதுக்கு முன்னாடியே போன் வருது. போன் பண்றவர் யாருன்னா பாபா விக்ரம் டைரக்டர், கண்ணம்மாவோட டைரக்டர். ஐயா கலைஞர் ஐயா தான் போன் பண்ணாங்க, உங்களை டப்பிங் பேசுறதுக்கு நீங்க வரீங்கன்னு சொன்னாங்க, அதுக்கான ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. நாங்க இன்னும் பயங்கர அதிர்ச்சி. நான் அந்த மேல அவரை பார்த்துட்டு கீழே இறங்கி வரத்துக்கு இடையில இருந்த நேரம் வெறும் ஒரு 4-5 மணித்துளி தான். இந்த 4-5 மணித்துளியிலேயே கலைஞர் சொல்லிட்டாரு நம்ம போய் பேச போறோம். ஆனாலும் அவருக்கு இருக்கிற அந்த ஈடுபாடு, டைரக்டருக்குமே போன் பண்ணி சொல்லி சுப்பிரமணியம் வருவாரு வசனத்தை பேச சொல்லுங்கன்னு சொன்னார் பாருங்க, ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் போய் அந்த படத்துல நான் வசனம் பேசினேன். இதுதான் என்னுடைய திரைத்துறை அனுபவங்கள். இதுல எனக்கு கிடைச்ச அனுபவத்துல பெரிய ஷாக் கலைஞரோட அந்த ஞாபக சக்தி, கலைஞரோட அந்த ஈடுபாடு, இதுதான் பெரிய மறக்க முடியாத ஒரு விஷயங்களா இருந்தது.